நமஸ்காரம். அஸ்மத் சர்வ குருபியோ நம. இது நமது உலகம் சேனல் நேயர்களுக்கு வேங்கடம் ராம் நாராயண் அன்பு கலந்த வணக்கம். பரிகாரம் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சனி, ராகு, கேது, இது அனைத்து கிரகங்களும் நமக்கு ஒரு பெரிய பாக்கியம் சார். என்ன சார் நீங்கள் ஜாதகமே உண்மையாக பொய்யா அப்படின்னு தெரியல அப்படிங்கிற போது பாக்கியம்னா, நம்ம காலங்காலையில் ஏந்திருக்கிச்சு சூரிய ஒளி தான் நம்ம எழுப்புகிறது. இருக்கிற ஒளியிலேயே பிரம்மாண்டமான ஒளி சூரிய ஒளி. அதை நம்புகிறோம் இல்லையோ? ஸோ அப்போது பிளானட்ஸை நம்பி தான் ஆகணும். அந்த வரிசையில் ஒவ்வொரு பிளானட்டும் ஒவ்வொரு விதத்தில் நமக்கு உதவக்கூடியது. 12 கட்டங்கள், 27 நட்சத்திரங்கள், 9 கிரகங்கள், இவையெல்லாமே அவரவருடைய ஜாதகத்திற்கு ஏற்றபடி. ஏன்னா சில பேர் சொல்கிறது தப்பாக இருக்குது அப்படிங்கிறதுனால ஜாதகம் தப்புன்னும் மற்றவை சரியில்லைன்னு நம்ம சொல்கிறது சரியாக இருக்காது. ஒவ்வொரு ஜாதகத்தில் ரொம்ப நல்லா இருக்கக்கூடியது அப்படின்னா குருவும் சுக்கிரனும் தேஜஸை கொடுக்கக்கூடியவர்களாக, வீரியத்தையும் வலிமையையும் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். எல்லா கிரகமும் ஈக்குவல் தான். சூரியனும் அப்படி தான், சந்திரனும் அப்படி தான். ஏன்னா லக்னம் அப்படின்னா சூரியனை வச்சு தான் பார்க்குறோம், ராசி அப்படின்னா சந்திரனை வச்சு தான் பார்க்குறோம். செவ்வாய் வலிமையுடைய கிரகம், நமக்கு புத்தியை கொடுக்கக்கூடியது புதன், ஒன்று வீரியத்தை கொடுக்கக்கூடியது. சரியா? இப்போது நாம் பார்க்கக்கூடியது சுக்கிரன். ஒவ்வொரு கிரகத்தை பற்றியும் நம்ம பார்த்தோம். முதல்ல பரிகார ஸ்தலங்கள் அப்படின்னுச்சே பரிகாரம் ஏன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம். பரிகாரங்கள் எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம். பரிகாரம் பண்ணுறதுல நமக்கு என்ன நன்மைகள்னு பலவிதமான காணொளிகள் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம். கிட்டத்தட்ட பரிகாரம் நீங்கள் போட்டீங்கனாலே வரும், ஒரு 10-12 காணொளிகள் வரும். அதில் வரிசையில் ஒவ்வொரு கிரகத்தை பற்றியும் பார்த்துட்ருக்கோம். சுக்கிரன், சூரியன், செவ்வாய், புதன், குரு, சந்திரன், இப்படி. இப்போது சுக்கிரனுடைய இம்பார்ட்டன்ஸ். சுக்கிரன்னா யார்? வெள்ளி. நமக்கு தெரியும், வெள்ளியான் அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிரன். இந்த சுக்கிரன் நம்முடைய ஜனன காலத்தில் பலம் இழந்தோ அல்லது ஆதிபத்திய தோஷம் பெற்றோ இருந்ததுன்னா பரிகாரம் செய்யணும் அப்படின்னு நாம் சொல்கிறோம். சார் அப்போது அப்படின்னா என்ன? பல பேருக்கு தெரியும், ஒரு சில பேருக்கு தெரியாது. நம்ம ஜாதக கட்டத்தில் தெரியாதவர்கள் யாராவது ஜாதகக்காரர்கள்ட்ட சொல்கிறவங்ககிட்ட எடுத்துன்னு போய் கேட்டால் தெரியும். சார் சுக்கிரன் எனக்கு எப்படி இருக்கார் அப்படின்னு. 1, 4, 7, 10 இருக்கக்கூடிய சுக்கிரன், 3, 6, 12 இருக்கக்கூடிய சுக்கிரன், இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அடுத்தது குருவுக்கும் சுக்கிரனுக்கும் ஆகாது. அதாவது கடகராசியில் குரு இருந்தால் ஏற்றம். என்ன, கடகம் குருவனுடைய உச்ச வீடு. அந்த மாதிரி தனுசு, மீனம், 8ஆம் வீடு தனுசு, 11ஆம் வீடு மீனம், அது ரெண்டுமே குருவனுடைய ஏற்றம் தரக்கூடிய வீடுகள். ஸோ இப்படி நல்லது கெட்டதுன்னு இருக்குது. இதில் சுக்கிரனால் நமக்கு தோஷங்கள் இருந்தால் அந்த தோஷ நிவர்த்தியை நம்ம விவர்த்தி பண்ணிக்கணும். ஒவ்வொரு ஸ்தலங்களுக்கு செல்லலாம், அல்லது நான் பரிகாரம்னு சின்ன சின்ன பரிகாரங்கள் பல விதங்களில் நான் சொல்லிட்டு வந்திருக்கேன், அதை நீங்கள் பார்க்கலாம். சார் பரிகாரம் செஞ்சே ஆகணுமா சார்? நிச்சயமாக செய்யணும். செஞ்சால் நமக்கு ஏற்றம் கிடைக்கும். இப்போது மழையில் போகிறோம் அப்படின்னா நனைஞ்சிட்டே கூட போகலாம். கொடை எடுத்துன்னு போனால் அந்த மழை நனையக்கூடியது கொஞ்சம் குறையும், அவ்வளோதான். அந்த வீரியம், மழை பெய்வது நிற்கும் என்று நான் சொல்ல மாட்டேன் இல்லையா? அந்த மாதிரி நமக்கு வந்த கர்ம பலன் போயிடும் நான் சொல்ல மாட்டேன். அந்த பரிகாரம் செஞ்சதுனால நமக்கு வலிமையை கொடுக்கக்கூடியதாக, நாம் ஒரு கெட்டது வருதுன்னா எதிர்கொள்ளக்கூடிய சக்தியை கொடுப்பதாக அமைந்திருக்கு அப்படின்னு தான். இப்போ ஜூடோ கற்றுக்கிறோம், கராத்தே கற்றுக்கிறோம் அப்படின்னா அது நமக்கு வலிமையை கொடுக்கக்கூடியதான வழியே எதிராளியினுடைய பலம் முழுவதுமாக வீழ்ந்து விடுமான்னு அவன் பலத்தோடு தான் அடிப்பான். ஆனால் நம்ம தடுக்கிறதுக்குரிய பலம் நமக்கு தெரியும், அவ்வளவுதான். அதைத்தான் பரிகாரங்கள் கொடுக்கின்றன, அதை நாம் புரிஞ்சுக்கணும். அப்படி சுக்கிரனை நாம் வழிபடக்கூடியது, சுக்கிர தோஷம் இருந்தால் நிவர்த்தி செய்யக்கூடியது. சுக்கிரனை மெயினாக சுக்கிர பரிகாரம் என்னென்னா, சுக்கிரனுக்கு நம்ம முதல்ல மோதிரம் பிளெயினாக வெள்ளியில் மட்டும் மோதிரம் போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. வெள்ளியில் மோதிரம் போட்டால், ஒரு தங்கத்திலே மோதிரம் போட்ட பிறகு வெள்ளியில் மோதிரம் போடலாம் அப்படின்னு. ஏன்னா அதுக்கு சில விசேஷங்கள் உண்டு, சில விபரீதங்கள் உண்டு. அந்த மாதிரி சுக்கிரனும் சனியும் சில பேருக்கு சேர்ந்திருக்கிற போது அந்த வெள்ளி மோதிரத்திலே ஆனை முடி அப்படின்னு சொல்லி யானையுடைய முடியை வைத்து மோதிரம் போட்டோம்னா சின்ன சின்ன நமக்கு அதாவது இது எப்படி இருக்குன்னா, நம்ம ஒரு கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடி பேனாவில் இங்க் இருக்கான்னு செக் பண்ணிக்கிறோம் சார், அவ்வளோதான். இங்க் இருந்ததுன்னா நமக்கு பலமாக இருக்குது.
ஒரு இடத்துக்கு போகிறோம், அந்த இடத்துக்கு ஒரு 3 மணி நேரம் டிரைவுக்கு போகிறோம் அப்படின்னா அந்த இடத்துல நம்மளால் 3 மணி நேரம் தாக்கு பிடிக்க முடியுமா? அதற்கு முன்னாடியே நாம் உணவு உண்டு நீர் குடித்து ஒரு டீ காஃபி குடிச்சிட்டு போனோம்னா கொஞ்சம் தெம்பாக இருக்கும். அதுதான் பரிகாரம். அதனால் தயவு செஞ்சு பரிகாரம் பண்ணுங்கள். நம்மளுக்கு இருக்கக்கூடிய தோஷம் என்ன, அந்த தோஷத்துக்கு உடைய நிவர்த்தி என்ன அப்படிங்கிறத பலவிதமான காணொலிகளில் பார்த்துருக்கோம். இப்போது வரக்கூடிய காணொலிகள் நம்ம பார்க்குறது இந்த சுக்கிரனுடைய பரிகாரம் ஏன் தேவைன்னு பார்த்தோம். அதை எப்படி பண்ணுறது, ஒவ்வொரு கோயிலுக்கு நமக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய கோயில்கள். ஏன்னா பல சந்தர்ப்பங்களில் நம்மளால் பெரிய பெரிய கோயிலுக்கு போக முடியாத திருப்பதியோ திருச்செந்தூரோ மதுரை மீனாட்சி அம்மனையோ இப்படியெல்லாம் சென்று அடிக்கடி தரிசனம் செய்ய முடியாது. அப்படிங்கிறதுனால நமக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய, சரி இதெல்லாம் எப்படி சார் சரியாக இருக்கா, அப்போ திருப்பதி போகிற மாதிரி இருக்குமா நம்ம பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போய் அதே வெங்கடாஜலபதி சேவிக்கிறது அப்படின்னா அந்த அளவிற்கு பலன் இருக்குமானா இருக்கும்னு நான் சொல்லுவேன், இருக்காதுன்னு சொல்லுவேன். உதாரணத்திற்கு ஒரு பெரிய ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறோம், அல்லது இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நமக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கணும்னு ஒரு எம்எல்ஏவை போய் பார்க்கணுன்னு ஒருத்தர் சொல்கிறார். அந்த எம்எல்ஏ எம்பியை போய் பார்க்கணுன்னு சொல்கிறார். அந்த எம்பி நம்மளால் எம்பியை போய் பார்க்க முடியல, எம்பி எங்கேயோ இருக்கார். நம்ம என்ன பண்ணுறது? எம்பிக்கு தெரிந்தவர்களை பிடித்து அல்லது எம்பியினுடைய பிஏவை பிடித்து அல்லது எம்பியினுடைய ரிலேட்டிவ்ஸை பிடிச்சி இங்கேருந்து அவர்கள் மூலியமாக நம்ம காரியத்தை சாதிச்சுக்கிறோமா இல்லையா? எம்எல்ஏ ஹாஸ்டலுக்கு போகிறோம் அல்லது எம்எல்ஏ ஆஃபீஸுக்கு போகிறோம், அவருடைய பிஏக்கோ அல்லது அசிஸ்டண்ட்டோ அல்லது தெரிந்தவர்கள் மூலியமாக அந்த காரியத்தை நாம் சாதித்துக் கொள்கிறோமா இல்லையா? அவ்வளவுதான் விசேஷம். ஸோ நம்முடைய அருகாமையில் இருக்கக்கூடிய கோயில்களுக்கு சென்று வழிபடுதல் ரொம்ப விசேஷம். சுக்கிர நிவர்த்திக்கு நாம் வெள்ளிக்கிழமைகளில் ஈவினிங் 7 to 8 சுக்கிர ஹோரை என்று அந்த சந்தர்ப்பத்தில் சுக்கிரனை நவகிரகத்தில் வழிபடுதல் ரொம்ப ரொம்ப விசேஷம். வரக்கூடிய காணொலிகளில் இந்த சுக்கிரனுடைய தோஷ நிவர்த்திக்கும் அதனால் நமக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு 7-8 தலங்களை பற்றியும் நம்ம விரிவாக பார்க்கலாம். நன்றி, வணக்கம். அதுக்குள்ள யாராவது நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை அழுத்துங்க. 2-3 பிரச்சனைகள் பேசியிருக்கோம், அதற்கு தீர்வையும் பேசியிருக்கோம், இதையும் திரும்பி பாருங்கள். அதனால் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.